அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான், பாலிட்டி கேள்வி தான் பார்க்குறோம். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ இதில் பாருங்கள், ப்ரொவிஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வந்து எதில் வருது கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் தான் வருது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிக்கல் 50 தான், ஓகேங்களா? ஸோ அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ அண்ட் ப்ரிசர்விங் ஆஃப் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர் அப்படின்னு, அதாவது டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, டு சேஃப்கார்ட் ரிச் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிக்கல் 51A வரும், ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராபிஷன் ஆஃப் 14 இயர்ஸுக்கு மேலே உள்ளே இருக்கிற குழந்தைங்கள அனுமதிக்கக்கூடாது வேலை வாய்ப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 24, இதுவும் கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆல் ஆஃப் 3 ஆர் கரெக்ட். இங்கே பார்க்கணும், ஃபஸ்ட்டு நம்ம பிஒய்க்கு அனலைஸ் பண்ணும்போதே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஹவு மெனி ஆஃப் த அபோவ் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ட்லி மேட்ச். அப்போ 3மே கரெக்ட், ஆல் ஆஃப் 3 கரெக்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸை விடக்கூடாது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 1 51 வரைக்கும் கம்பல்சரியாக எல்லா ஆர்டிகல்ஸும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் யூபிஎஸ்சியில். ஸோ வேறு வழியே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 to 51 வந்து கம்பல்சரி, 51 அதுவும் இல்லாமல் 51Aவும் நீங்கள் வந்து 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியான கேள்வியும் அட்டன் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேள்வி வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி படிச்சிட்டிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.